ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தர் வயசான ஆள் இருக்கார் பாருங்கள். அந்த பறவை வந்து எப்படி பிடிக்கிறாங்கிறத வந்து இப்போ அந்த வீடியோவில் இருக்குது. அதனால் அதை வந்து நான் எப்படி உங்களுக்கு பேசி சொல்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா டேரெக்டாக போனால் நம்ம வந்து பறவை பிடிக்க முடியாது. அதனால் வந்து அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஃபஸ்ட்டு வந்து தலையில் வந்து அந்த சேத்தெல்லாம் போட்டுக்கிட்டாரு பாருங்கள். சேத்தெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, பறவை வந்து மெதுவாக வராரு. எங்கே வராருன்னா தண்ணியில் இறங்கி மெதுவாக வராரு. மேலே வந்து செடி அந்த மற்றதெல்லாம் எடுத்து மேலே போட்டு மூடிக்கிட்டு வராரு பாருங்க. அந்த மூடிக்கிட்டு வரப்போ என்ன செய்கிறாருன்னா, ஏன்னா கிட்ட இருந்தால் பறவை ஓடிடும். நல்லா புரிஞ்சுங்க. கிட்ட வந்து அந்த பறவை இருந்து பிடிக்க முடியாது, பறந்து ஓடிடும். அதனால் என்ன செய்கிறாரு, ஒரு 1.5 குளத்துல எந்த அளவு சுற்று இருக்கோ அங்கே இறங்கி வராரு பாருங்க. அந்த இதை பிடிக்கணுங்கிற ஒரு காரணத்தால் வந்து அவர் வந்து மெதுவாக வராரு பாருங்க. வந்து அந்த பறவையோட காலை பிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணி, ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க, டக்குன்னு என்ன செய்யும், பறந்து போடும் ரெண்டையும், ஒன்று கூட பிடிக்க முடியாது. அதனால் அவர் மெதுவாக வந்து மெதுவாக வராரு பாருங்கள். எவ்வளோ ஸ்லோவாக பண்ணி வராரு பாருங்கள். வந்தோடனே அது வந்து எப்படி பறவை வந்து பிடிக்கிறாரு பாருங்கள். ஆனால் செம்மையாக வந்து அதை வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பறவை கிட்ட இருந்தால் ஓடிடும், ஏன்னா யாராலையும் பிடிக்க முடியாது. அதனால் வந்து மெதுவாக வந்து அந்த பறவை வந்து கரெக்டாக வந்து பிடிக்கிறார் நிலமையில் வராரு பாருங்கள். அது எப்படி நம்மளால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். எடுத்துனே போய் இந்த பறவை தான் அப்படி பிடிப்போம். ஆனால் அப்படி பிடிக்கக்கூடாது. அதனால் வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து மெதுவாக போய் தான் செய்யணும். எல்லாத்துலேயும் வந்து பொறுமையாக வேணும். எடுத்தேன் கவுத்தம் கூடாது. அந்த பறவையில் வந்து மெதுவாக போய் ஒரு வயசான நம்மளால் முடியுமா? முடியாது. அது எவ்வளோ நீ ட்ரை பண்ணாலும் அந்த கிட்ட போகணுன்னு செய்யும், பறந்து போயிடும். அவர் அது ஒரு சாதனை படைச்சிருக்காரு பாருங்கள். அதனால் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, மெதுவாக போய் அந்த குளத்தில் இறங்கி மெதுவாக போய் மேலே செடி கொடி சேரு எல்லாத்தையும் அள்ளி போட்டு மேலே ஊற்றி போய் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, அந்த பறவை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த பறவை வந்து பிடிக்கிறதுக்கு நைஸாக போய் குளத்துல இறங்கி நைஸாக போய் அந்த என்ன செய்கிறாரு, அந்த குருவி காலை வந்து டப்புன்னு என்ன செய்கிறாரு, பிடிக்கிற கண்டிஷனில் அது கிட்ட ஓடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சி அது வெற்றி கிட்டமாக முடிச்சிட்டாரு பாருங்கள். இதுக்கு ஒரு லைக் ஒரு ஷேர் ஒன்று பட்டி விட்டு போட்டு